வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் சிலுவையில் பூத்த 7 மலர்கள். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னதினால் மாத்திரமல்ல, அவர் எங்கே இருந்து சொன்னார் என்பதினாலே இந்த வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. முதலாவது வார்த்தை மன்னிப்பு. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒரு முறை அல்ல, பல முறை இந்த வார்த்தைகளை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். பாடுகளின் மத்தியிலும் பிதாவை அவர் மறக்கவில்லை. ஒரு மனிதனின் மிகப்பெரிய தேவை அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான். இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆம், ரட்சிப்பு எப்பொழுதும் தூரமில்லை, கிருபையினால் வருகின்றது. இயேசுவிடம் திரும்ப வருவதற்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் வாய்ப்பு உண்டு. ரோம அரசாங்கம் அந்த கள்வனுக்கு கொடுத்தது சாவு, ஆனால் இயேசுவோ அவனுக்கு கொடுத்தது வாழ்வு. மூன்றாவது வார்த்தை அரவணைப்பு. ஸ்ரீயே, அதோ உன் மகன், சீஷனே, அதோ உன் தாய். தன் தாயை அரவணைத்து கொள்கின்றார். கரிசனையுள்ள இயேசு, கடமையை மறவாத இயேசு. சிலுவை அண்டை வரும்பொழுதுதான் புதிய பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படும். நான்காவது அங்கலாய்ப்பு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? சர்வலோகத்தின் பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்ட பொழுது பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனாகிய தேவன் தம்முடைய பிரசன்னத்தை இயேசுவின் மேலிருந்து எடுத்து விடுகின்றார். தேவ பிரசன்னத்தை இழந்த அங்கலாய்ப்பு. பாவத்தின் அகோரம். தேவ பிரசன்னத்தின் விளக்கம், தேவ மைந்தனின் கலக்கம். அது மனுக்குலத்தின் மீட்பின் துவக்கம். ஐந்தாவது வார்த்தை தவிப்பு. தாகமாய் இருக்கிறேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகமுண்டாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இங்கே தாகத்தால் தவிக்கிறார். இயேசு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்ததை இந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்துகின்றன. அவர் தாகமானதினால் இனி நாம் தாகமடைய தேவையில்லை. ஆறாவது வார்த்தை அறிவிப்பு. முடிந்தது. வெற்றியின் குரல், ஆர்ப்பரிப்பின் குரல், மகிழ்ச்சியின் குரல். இயேசு அவ்வளவுதான், முடிந்துவிட்டார் என்று பிறர் நினைத்த பொழுது இயேசுவின் குரல் இங்கே கம்பீரமாய் வருகின்றது. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்து விட்டேன். தேவனோடு நாம் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான வழியை உண்டாக்கும் வேலையை அவர் முடித்து விட்டார். அன்பானவர்களே, அவர் சிலுவையில் முடித்ததை என் வாழ்க்கையிலே நான் ஆரம்பித்திருக்க வேண்டும். ஏழாவது ஒப்படைப்பு. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஒவ்வொரு யூத தாயும் தன் பிள்ளைகளுக்கு இரவு படுக்கப் போவதற்கு முன்பதாக இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு பாவிக்கு தேவனின் கரங்களில் விழுவது பயமாகத்தான் இருக்கும். ஆனால் அவரிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள், அவரை நம்புகின்றவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். ஆம், நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 7 பூக்கள். மன்னிப்பு, ரட்சிப்பு, அரவணைப்பு, அங்கலாய்ப்பு, தவிப்பு, அறிவிப்பு, ஒப்படைப்பு. அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து என் தனிப்பட்ட இரட்சகரா? உங்கள் மீட்பிற்கு இவரை நம்புகின்றீர்களா? இந்த 7 பூக்களும் நம் வாழ்விலும் பூக்கட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.